நல்லா இருந்த ரோஜா செடியோட இலைகள் எல்லாமே திடீர்னு காஞ்சி கருகி போய்கிட்டு இருக்கு. செடியே காஞ்சி போய்கிட்டு இருக்கு. செடி ரொம்ப டல்லாயிருச்சு. செடியில் புதுசாக க்ரோத்தே வரமாட்டேங்குது. அப்படின்னா இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஜா செடியோட இலைகள் எல்லாமே இது போல் காஞ்சி கருகி போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல் முக்கியமான காரணம் பூச்சி தாக்குதல். அடுத்தது ஓவர் வாட்டரிங், இல்லை அப்படின்னா அண்டர் வாட்டரிங். அதாவது செடிக்கு நம்ம ரொம்ப தண்ணி விட்டு எப்போதுமே மண் ஈரப்பதத்தோடயே இருக்கிறது, இல்லை அப்படின்னா மண் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி விடுறது. அதே போல் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினாலையும் செடிகள் இது போல் காஞ்சி கருகி போயிடும். உங்கள் ரோஜா செடியோட இலைகள் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இலை எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் 12 மணி வரைக்கும் மட்டுமே டைரக்ட் சன்லைட்டில் வைங்க. அதுக்கப்புறம் செடி நிழலில் நல்லா காத்தோட்டமாக வெளிச்சமான இடத்துல மாற்றி வச்சுருங்க. இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. மதியானம் வெயிலில் விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக செடிகளோட இலைகள் அடுத்தடுத்து இதே போல் காஞ்சி கருகி போயிடும். இப்போ செடி காஞ்சி கருகி போகாமல் செடி நல்லா ஹெல்த்தியாக வளரணும், செடியில் புதுசாக க்ரோத் வரணும் அப்படின்னா ஒரு கற்றாழை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த உள்ளே இருக்கிற ஒயிட் பார்ட் மட்டுமே பயன்படுத்துங்க, அந்த பச்சை கலர் பயன்படுத்தாதீங்க. இப்போ இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கீங்க அப்படின்னா 10 ml அந்த தண்ணியில் கலந்துட்டு செடி முழுக்க நனைகிற மாதிரி சாயந்தரத்தில் மட்டுமே ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது நம்ம ஒரு நாள் மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் பத்தாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து 3 நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே போல் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு உப்பு தண்ணி பயன்படுத்தாமல் நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்போ தான் இதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை மறந்துடாமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.